வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆலிஸ் வாக்கர் எழுதின இன் சர்ச் ஆஃப் அ மதர்ஸ் கார்டன்ஸ் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புஸ்தகத்தை அவங்க 1983 பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் மொத்தம் 36 எஸ்ஸேஸ் இருக்குது. இது 4 பார்ட்ஸாக வந்த ஒரு புஸ்தகம். இதில் 3வது பார்ட்டில் தான் இன் சர்ச் ஆஃப் அ மதர்ஸ் கார்டன்ஸ்னு இருக்குது. இந்த 3rd பார்ட்டில் இருக்கிற மற்ற எஸ்ஸேஸ் என்னென்னா ஃப்ரம் அன் இன்டர்வியூ, a letter to the editor of Miss, breaking chains and encouraging life, if the present looks like the past, what does the future look like, looking to the side and back, to the black scholar, brothers and sisters. இந்த பார்ட் 3ல் வந்து வாக்கர் வந்து கருப்பின பெண்களை அவங்க எப்படி அவங்களுடைய மதிப்பு, அவங்களோட சுய கௌரவம் இதெல்லாம் வந்து அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு போராடின்னு இருக்காங்கன்றதை பற்றி தான் எழுதியிருக்காங்க. இவங்க இந்த 3வது பகுதியே வந்து மெரிலோ அவெக்கிட்டான்றவங்க எழுதின போமில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மதர் ரூட்டுன்னு கூட சொல்லலாம் அவங்கள. இதே மாதிரி இன் சர்ச் ஆஃப் அ மதர்ஸ் கார்டன்ஸில் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே ஜீன் டூமர் கேனோடைய கோட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப கால இலக்கியத்திலே பார்த்திங்கன்னா கருப்பின ஆண்கள் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களே வந்து கருப்பின பெண்களை வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக அவங்கெல்லாம் வந்து எதுக்குமே வந்து தகுதி இல்லாதவங்க மாதிரி தான் எழுதியிருக்காங்க. வெறும் குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும்தான் அவங்க ஏற்றவங்க, அடுத்த தலைமுறையை உருவாக்கத்துக்காக மட்டும்தான் பெண்கள் இருக்காங்கன்ற மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது வந்து மற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறவங்கள விட கருப்பின ஆண்களே கருப்பின பெண்களை இப்படி தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து கிடைச்சது எதுவுமே இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாததுலேருந்தே அந்த பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரலாறை வந்து அதுவும் வந்து ஒரு மாஸ்டர் பீசஸை கூட அந்த காலத்துலேயே வந்து அவங்க வந்து படைச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. அதாவது வந்து கருப்பின பெண்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் அளிக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதாவது கனவு காணணும்னு ஒன்று இருக்குது, ஆனால் கனவு காண்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. அப்படி காண்ற கனவு பின்னாடி போகிறதுக்கோ இல்லை அதை அடையிறதுக்கான முயற்சி செய்கிறதுக்கோ அவங்களால முடியல. ஏன்னா வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது, கணவர் சொல்கிறதுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறன்ற அனைத்து பொறுப்புகளுமே பெண்கள்கிட்ட கொடுக்கப்பட்டதுனால இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் 24 மணி நேரம் வேலையை செய்கிறதுக்கே சரியாக இருந்ததே தவிர அதை தாண்டி அவங்க எதுவுமே செய்ய முடியாதபடி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைஞ்சிருந்தது. இதில் டூமர் என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பின பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஏன்னா அவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்குன்னு யாருமே இல்லை. வாக்கர் ஆகட்டும் டூமர் ஆகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம கனவை நோக்கி ஓடணும்னு சொல்கிறோம், ஆனால் இந்த பெண்களுக்கு கனவு காண்றதுக்கே கூட வந்து அனுமதி இல்லைன்றது தான் உண்மை அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ தான் திறமை அவங்கக்கிட்ட இருந்தாலும் அது வந்து கேள்விப்படாமலே தான் போயிருக்கு, யாருமே பார்வையில் படாமல் தான் போயிருக்கு. இதுதான் உண்மை. அதனால் அவங்கக்கிட்ட இருந்த திறமைகள்லாம் வெளிப்படுத்துறதுக்கூடிய சந்தர்ப்பமே யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெசி ஸ்மித்து, பில்லி ஹாலிடே, நீனா சைமன், ரோபர்ட்டா ஃப்ளாக்கு, அரிதா ஃப்ளாக்கின் இது மாதிரி வந்து நிறைய திறமைகள் இருக்கக்கூடியவங்க வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் வாக்கர் வந்து வெர்ஜினியா வுல்ஃபோட ரூம்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அதை பற்றி எழுதுகிறாங்க. அதில் வந்து அவங்க என்ன வந்து பண்ணுறாங்கன்னா, இன்னொரு எழுத்தாளரான ஃபிலிப்ஸ் வீட்லேயே கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது அந்த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓனில் வுல்ஃப் வந்து எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ, பெண்களுக்கு இதெல்லாம் நடந்துடும் நினச்சி எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ அதெல்லாம் உண்மையிலேயே வீட்லியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. எதெல்லாம் வுல்ஃப் வந்து இதெல்லாம் கிடைக்கணும் பெண்களுக்கு ஆனால் கிடைக்காம இருக்குன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் வீட்லியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன்னா வந்து வீட்லி வந்து வுல்ஃப் எதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்காமலே போயிடுமோன்னு பயந்தாங்களோ அதெல்லாம் வந்து வீட்லியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் வீட்லிக்கு வந்து கொஞ்சம், அதாவது அவங்க வந்து அடிமையாக தான் இருந்தாங்க ஒரு ஓனர்கிட்ட. அவர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு, படிக்கிறதுக்கும் வந்து அனுமதி அளிச்சிருந்தார். ஆனால் வந்து இங்கே வந்து கான்ட்ரரி இன்ஸ்டிங்ஸ்ன்னு வுல்ஃப் சொன்ன மாதிரி வீட்லி வந்து அவங்களுடைய பிறப்பின் காரணமாக, அதாவது அவங்களும் ஒரு கருப்பினர் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காகவே அவங்க வந்து எப்படி பார்க்கப்பட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அன்டேம்டாக இன்ஆடிக்குவேட் கல்ச்சர் ரேஸ்லேருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
வீட்லியோட கவிதைங்களே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கடவுளை பற்றி எழுதுவாங்க. வாக்கர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கடவுள் தான் அவங்க ஓனர். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மற்ற அடிமைகளோட சில சலுகைகள் தடப்பட்டது. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா அந்த ஓனர் கூட அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க அப்படின்றத இங்கே வாக்கர் சொல்கிறாங்க. அதே மாதிரி வாக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருப்பின பெண்களையே வந்து த மியூல் ஆஃப் த வேர்ல்டு, மியூல்னால் அந்த குதிரைகள், அது அந்த மாதிரி தான் வந்து கருப்பின பெண்களை வந்து பார்த்தாங்க. அதனாலே கருப்பின பெண்கள் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல்லெஸ்ஸாக ஹோப்லெஸ்ஸாக தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து தோட்டக்கலையில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதையே வாக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க எளிமையான ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்ல முடியாது, அதை விடவும் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. எளிமையே இல்லை, ஆனால் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் கூட அவங்க வந்து அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த உறுதியால் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் சந்தோஷமாக ஒரு பெண்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கரும் வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய ஹெரிட்டேஜை வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.